Welcome to all. Exercise 2.4 la third sum பார்க்கணும். If alpha and beta are roots of the quadratic equation, x squared plus root 2x plus 3 is equal to 0. Form a quadratic polynomial with the zeros 1 by alpha 1 by beta. ஒரு क्वेश्चन புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அதோட ரூட்ஸ் என்னவா இருக்குன்னா 1 by alpha 1 by betaவா இருக்கும். பாலினாமியல் ஒன்றும் இல்லை, சீக்வல் டு 0 போடாம சொன்னா அது பேர் பாலினாமியல். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ். ஸோ கிவன் ஈக்குவேஷன் ஆச்சு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ் தானே. சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா வச்சிருக்கோமா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பி பை ஏன்னு சொல்லுவோம்னா, மைனஸ் பி பை ஏ எப்படி எழுதுனா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா ரூட் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 1. ஸோ மைனஸ் ரூட் 2 பை 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏங்கிறது 1, பிங்கிறது ரூட் 2, சிங்கிறது 3. அதனால ஃபார்முலா எழுதுனா மைனஸ் பி பை ஏன்னு எழுதலாம், இல்லை மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது பை எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது. ஸோ எக்ஸுக்கு முன்னாடி உள்ளதுனா ரூட் 2, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளதுனா 1. ஸோ மைனஸ் ரூட் 2 பை 1, தட் இஸ் மைனஸ் ரூட் 2. இது ஆல்பா பிளஸ் பீட்டா. சம் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் பீட்டா. எனக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பா பீட்டா ரூட்ஸ். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கலாம். ஆல்பா இன்டு பீட்டா, சி பை ஏன்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 1. ஸோ 3 பை 1. ஸோ ஆல்பா இன்டு பீட்டாங்கிறது 3 பை 1. 3 பை 1னா 3 தானே. ஸோ ஆல்பா பிளஸ் பீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஆல்பா இன்டு பீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரி, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் தட் 1 by alpha and 1 by beta are the zeros of the needed quadratic polynomial. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு எதெல்லாம் ஜீரோஸ், 1 by alpha 1 by beta. ஈக்குவேஷனா இருந்தா ரூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பாலினாமியலா இருந்தா ஜீரோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பட் மெத்தட் சேம் தான். நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சொல்றோம்ல, அதுக்கு மேல சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் சொல்லணும். சரி, சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு? குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு 1 by alpha 1 by beta தான் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ்னா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், 1 by alpha plus 1 by beta. எல்சிஎம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆல்பாவுக்கும் பீட்டாவுக்கு எல்சிஎம் வந்து ப்ராடக்ட் தான் எல்சிஎம், ஆல்பா இன்டு பீட்டா தான் எல்சிஎம். ஆல்பா இருக்கு பீட்டா இல்லையா, மேல பீட்டாவால மல்டிப்ளை பண்ணுங்க. பீட்டா இருக்கு ஆல்பா இல்லையா, மேல ஆல்பாவால மல்டிப்ளை பண்ணுங்க. அதாங்க எல்சிஎம். ஆல்பா பீட்டாவை எல்சிஎம் எடுத்தாச்சு. இங்க ஆல்பா இருக்கு பீட்டா இல்ல, மேல பீட்டா இன்டு 1 இஸ் பீட்டா. பீட்டா இருக்கு ஆல்பா இல்ல, மேல ஆல்பா இன்டு 1 இஸ் ஆல்பா. பீட்டா பிளஸ் ஆல்பா பை ஆல்பா பீட்டான்னு வருதா. பீட்டா பிளஸ் ஆல்பாவை ஆல்பா பிளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். பிளஸ் தானங்க, மாத்தி போட்டுக்கலாம். 5 plus 3யும் 3 plus 5யும் ஒன்று தான். ஸோ பீட்டா பிளஸ் ஆல்பா பதிலாக ஆல்பா பிளஸ் பீட்டானே போட்டாச்சு. அதெல்லாம் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னு கேட்டா நம்ம வச்சிருக்கோமே, வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, மைனஸ் ரூட் 2. வாட் இஸ் ஆல்பா இன்டு பீட்டா 3. அப்போ மைனஸ் ரூட் 2 டிவைட் பை 3. இதான் சம் ஆஃப் ஜீரோஸ். எதுக்கு அப்படின்னா அந்த நீடட் குவாட்ரடிக் பாலினாமியலுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் இதான், மைனஸ் ரூட் 2 பை 3. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னா 1 by alpha into 1 by beta. அதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 1 by alpha into 1 by beta. சேர்த்துறதுனா 1 by alpha beta. ஆல்பா பீட்டாங்கிறது 3 மேல 1, ஆல்பா பீட்டாக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். ஸோ 1 by 3. அப்போ நியூ குவாட்ரடிக் பாலினாமியல் இருக்குல்ல, நீடட் குவாட்ரடிக் பாலினாமியல், அதுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்சாச்சு. குவாட்ரடிக் பாலினாமியல் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். So x squared minus sum of zeros na minus root 2 by 3 into x. Product of zeros na 1 by 3. So x squared plus root 2 by 3 into x. Minus minus plus ஆயிருமா, plus root 2 by 3 into x plus 1 by 3. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய குவாட்ரடிக் பாலினாமியல். இந்த பாலினாமியல்னு கேட்டா equal to 0 போடக்கூடாது, நாங்க அப்படியே விட்டுனா தான் பாலினாமியல். ஆனா ஃபார்முலா அதே தான், x squared minus sum of roots into x னு எழுதும் இல்லையா, அதுக்கு பதிலா zeros into x னு போடணும். பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் போடணும். ஈக்குவேஷனா இருந்தா ரூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, பாலினாமியலா இருந்தா ஜீரோஸ்ங்கிற வார்த்தை. பட் ரெண்டும் ஒரே மீனிங் தானே. ஸோ அதே மெத்தட் தான். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ். அதுல இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாலினாமியலுக்கு 1 by alphaவும் 1 by பீட்டாவும் ஜீரோஸ். அப்போ 1 by alpha பிளஸ் 1 by பீட்டா தான் சம் ஆஃப் ஜீரோஸ். 1 by alpha இன்டு 1 by பீட்டா தான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இதை வந்து நம்ம கண்டுபிடிச்ச அந்த இதுபடி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. இஃப் 1 root of k into x minus 1 the whole square is equal to 5x minus 7 is double the other root. இதுல ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட் டபுளா இருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன் என்னங்க, இதுல ஒரு ரூட் வந்து டபுள் த அதர் ரூட்டா இருக்கு. so that k is equal to 2 or k is equal to minus 25.
அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்கும் இல்லையா, பவர்ல 2 தானே, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் இது. இதுக்கு ரெண்டு ரூட் இருக்கும், அதுல ஒரு ரூட் வந்து டபுள் த அதர் ரூட்டா இருக்கு. அப்படி இருந்தா கேயோட வேல்யூ ஒன்னு 2 இருக்கும் இல்ல -25 இருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்ல. அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் k × x - 1 தி ஹோல் ஸ்கொயர் = 5x - 1. k அப்படியே வச்சுக்கோங்க. இது a - b தி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 2ab னா 2 × x × 1, so 2x -2x plus b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் is 1. இங்க ஒரு 5x - 7. இங்க k உள்ள கொண்டு போய்க்கோங்க, kx ஸ்கொயர் minus 2kx 1 × k k தான், so k அப்படியே உள்ள கொண்டு போங்க. 5x - 7 லெஃப்ட்ல வந்தா -5x + 7. 5x வந்து இங்க வரும்போது -5x ஆயிரும், -7 லெஃப்ட்ல வந்தா +7 ஆயிரும், = 0. இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். kx ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். -2kx - 5x ல ஒரு மைனஸையும் x-ஐயும் காமன் எடுத்துருவோம். மைனஸை காமன் எடுத்து -x எடுத்துட்டா இங்க ஒரு +2k இருக்கும், இங்க ஒரு +5 இருக்கும். so -2k + 5 × x ஆயிரும். so -2kx - 5x ல ஒரு மைனஸையும் x-ஐயும் எடுத்துருங்க, இங்க ஒரு 2k மட்டும் மிச்சம் இருக்கும். இங்க மைனஸை x எடுத்தா 5 மட்டும் மிச்சம் இருக்கும். so -2k + 5 × x மிச்சம் என்ன இருக்கும்னா k + 7 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப முதல்ல x2 அப்புறம் x அப்புறம் கான்ஸ்டன்ட் k + 7 = 0. அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மாத்திக்கிட்டேன். முதல்ல x2 வர்ற மாதிரி, அடுத்து x வர்ற மாதிரி, அப்புறம் மிச்சம் உள்ளது k + 7 = 0. கொடுத்திருக்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. given that one root is twice the other இருக்கான், ஒரு ரூட் இன்னொரு ரூட்டோட twice அப்படின்னு இருக்கான். அப்ப இப்படி வச்சுக்கலாமா, let alpha, 2 alpha be the roots of the equation. ஒரு ரூட் ஆல்பாவா இருந்தா இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், 2 ஆல்பாவா இருக்கும், twice. இது 5 ஆ இருந்தா இது 10, இது 3 ஆ இருந்தா இது 6, இது ஆல்பாவா இருந்தா இது 2 ஆல்பா. let alpha, 2 alpha be the roots of the equation வச்சுக்கிடுவோம். so இந்த ஈக்குவேஷனுக்கு sum of the roots பேசுவோமா. sum of the rootsனா வழக்கமா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதுவோம், இங்க ஆல்பா பிளஸ் 2 ஆல்பான்னு எழுதணும். ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் 2 ஆல்பா, so ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா. அது ஃபார்முலா -b/a இல்ல -coefficient of x by coefficient of x squared. so ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும், ஃபார்முலால இருக்கு. coefficient of x னா இங்க என்னன்னு பாருங்க, x க்கு முன்னாடி உள்ளது minus of 2k + 5, இதான் x க்கு முன்னாடி உள்ளது, divided by coefficient of x squared னா 5, coefficient of x squared னா k. இல்ல coefficient of x ங்கிறது -2k + 5, coefficient of x squared னா k, so minus of -2k + 5 divided by k. இதெல்லாம் இல்ல -b/a ன்னு கூட போட்டுக்கலாம். -b/a னா a ங்கிறது k, b ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது, c ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். so மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ், coefficient of x வந்து -2k + 5, அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். so 2k + 5 divided by k ன்னு மாறிடும். என்னதுன்னா ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா. வாட் இஸ் ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா, 1 ஆல்பா பிளஸ் 2 ஆல்பானா 3 ஆல்பா. வாட் இஸ் ஆல்பானா 3 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஆல்பா எவ்வளவு, 2k + 5 divided by 3k. so ஆல்பாவோட வேல்யூ 2k + 5 divided by 3k. இது சம் ஆஃப் ரூட்ஸ் வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து அதே ஈக்குவேஷனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்ப்போம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்பா இன்டு பீட்டா கிடையாது, ஆல்பா இன்டு 2 ஆல்பா. எனக்கு ரூட்ஸ் வந்து ஆல்பாவும் 2 ஆல்பா வந்து ரூட்ஸ். அதுக்கு ஃபார்முலா c/a ன்னு சொல்லலாம், இல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் பை coefficient of x squared. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்களா, இங்க k + 7, coefficient of x squared னா k. so கான்ஸ்டன்ட் டேர்ம் பை coefficient of x squared னா k + 7 divided by k ன்னு அர்த்தம். அப்ப ஆல்பா இன்டு 2 ஆல்பா எப்படி எழுதுவீங்க, ஆல்பா இன்டு ஆல்பானா ஆல்பா ஸ்கொயர், ஒரு 2 அப்படியே இருக்கும், so 2 ஆல்பா ஸ்கொயர். so 2 ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர், so 2 ஆல்பா ஸ்கொயர் is equal to k + 7 by k. பட் ஆல்பா தான் நமக்கு தெரியுமே, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்பா, 2k + 5 by 3k from equation 1. ஆல்பாக்கு பதிலா அதை போட்டுக்கலாம் இல்லைங்க, 2 ஆல்பா ஸ்கொயர்ல ஆல்பா இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கோங்க, 2k + 5 by 3k ன்னு போட்டுக்கோங்க from equation 1. ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மறந்துடாதீங்க. முன்னாடி ஒரு 2 இருக்கு, அதே மறந்துடக்கூடாது, இந்த 2 அப்படியே இருக்கும். இந்த ஆல்பாக்கு பதிலா 2k + 5 divided by 3k ஒரு ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இருக்கும் k + 7 by k. இதை தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, இங்க 2 முன்னாடி இருக்கும், 2k + 5 தி ஹோல் ஸ்கொயர் divided by 3k தி ஹோல் ஸ்கொயர்னா எவ்வளவு, 3 ஸ்கொயர் பண்ணா 9, k ஸ்கொயர் பண்ணா k ஸ்கொயர். இங்கிட்டு வழக்கம் போல k + 7 by k கேன்சல் பண்ணிக்கலாங்க. இங்க k ஸ்கொயர் இருக்கு, இங்க k இருக்கா, k க்கு ஸ்கொயருக்கு அடிச்சிடலாம், அடிச்சா ஒரு k மட்டும் இங்க மிச்சம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கும், 2 × 2k + 5 தி ஹோல் ஸ்கொயர், கீழே 9k ஸ்கொயர், இங்க k, இந்த k க்கும் k ஸ்கொயருக்கு அடிச்சலாம், ஸ்கொயருக்கு அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த k ஸ்கொயர் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா மேல k ஸ்கொயர் ஆகும், k ஸ்கொயருக்கு கீழே உள்ள k அடிச்சா ஒரு k மட்டும் மிச்சம் இருக்கும். அதனால இங்க ஒரு k மட்டும் மிச்சம் இருக்கும், கூட ஒரு 9 இருக்கு, அப்ப 9k இருக்கு, அதை கிராஸ் பண்ணிடலாம். இங்க இருக்கிறது 2 × 2k + 5 தி ஹோல் ஸ்கொயர், 9k கிராஸ் பண்ணா 9k × k + 7. இதை அப்படியே சால்வ் பண்ணணுங்க. 2 × 2k + 5 தி ஹோல் ஸ்கொயர்னா a + b தி ஹோல் ஸ்கொயர்,
a square na 2k square, that is 4k square. 2k square panna 4k square plus 2ab na 2 into 2k into 5, 2 into 2k na 4k, 4k into 5 na 20k. b square na 5 square, that is 25. இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன், a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். முன்னாடி ஒரு 2 இருக்கு, மறந்துடக்கூடாது. இங்க 9k உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 9k into k 9k square, 9k into 7 na 63k. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன பண்ணிருக்கோம், மொத்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, தனித்தனி ஸ்கொயரா போட்டோம். கீழே k ஸ்கொயருக்கும் இங்க ஒரு k க்கும் கேன்சல் பண்ணிட்டோம். k க்கும் ஸ்கொயர் கிடைச்சா இங்க ஒரு k மட்டும் மிச்சம் இருக்கும். ஒரு 9 இருக்கு. சோ 9k வை கிராஸ் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாம் ஒரு சைடு 2 உள்ள கொண்டு போங்க. 8k ஸ்கொயர் plus 40k plus 50. 9k squared plus 63k வை லெஃப்ட்ல கொண்டு வந்தா minus 9k squared minus 63k is equal to 0. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தாச்சுன்னா இதை அரேஞ்ச் பண்ணா போதும். 8k squared minus 9k squared minus k squared. 40k minus 63k na minus 23k. அது ஓவர் plus 50 is equal to 0. இந்த k squared க்கு முன்னாடி நெகட்டிவ் இருக்கா, so multiplying by minus 1 போடுங்க. plus k squared plus 23k minus 50 is equal to 0. multiplying by minus 1 போடணும். ஏன்னா எப்பவுமே ஸ்கொயர் டேர்முக்கு முன்னாடி மைனஸ் வரக்கூடாது. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் இஸ் minus 50, sum is 23. ப்ராடக்ட் சம் மெத்தட் 25 into 2 போடுக்கலாமா, 25 into 2 தான் 50. எனக்கு plus 23 வேணுமா, அப்போ plus 25 minus 2. மல்டிப்ளை பண்ணா minus 50, ஆட் பண்ணா plus 23. இப்போ plus 25 minus 2 தானே ரெண்டா பிரிக்கலாம். k plus 25 k minus 2 is equal to 0. இதே ரெண்டா உடைச்சுக்கலாம். k plus 25 is equal to 0 or k minus 2 is equal to 0. அதெல்லாம் 10th ல படிச்சிருப்பீங்களா ஃபேக்டரைஸ் பண்றது. k plus 25 0 na k is equal to minus 25. plus 25 ரேட்ல வந்தா minus 25. k minus 2 is equal to 0 na k is equal to 2. அப்ப k வந்து 2 ஆ இருக்கலாம் இல்ல minus 25 ஆ இருக்கலாம். இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணனும் பாத்தீங்களா? இதான் ப்ரூஃப் பண்ணனும். என்ன ப்ரூஃப் பண்ணனும்? one root is double to other root ஆ இருந்தா show that k is equal to 2 or minus 25. k ஓட வேல்யூ 2 ஆ இருக்கலாம் இல்ல minus 25 ஆ இருக்கலாம். இத தான் ப்ரூஃப் பண்ணனும். ஆனா அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து மஸ்ட். என்னங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல என்ன பண்ணிருக்கோம், இந்த a minus b whole square ஃபார்முலால படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து x squared x கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஒரு ரூட் வந்து twice the other root அப்படிங்கிறதுனால ஆல்பா 2 ஆல்பா அப்படின்னு ரூட்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ sum of the roots alpha plus 2 alpha கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா into 2 alpha கண்டுபிடிக்கிறோம். அந்த 2 ஆல்பா ஸ்கொயர்னு வரதுல ஆல்பாக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆல்பாவோட வேல்யூ தூக்கி என்ன பண்றோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணா கேக்கு வந்து 2 வரும் இல்ல minus 25. அப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு one root is the twice the other root ஆ இருந்தா k வந்து 2 ஆ இருக்கணும் இல்ல minus 25 ஆ இருக்கணும். இதான் ஆன்சர்.